ஹாய் ஹாய் மைவேத்ரி நண்பா. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரவுண்ட் மெம்பர் புதுசாக வந்திருக்க கிரவுண்ட் மெம்பருக்கு எல்லாருக்குமே இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள். என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து டைம் சேவர் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல டைம் சேருங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு கிரவுண்ட் மெம்பராக இருக்கிறீங்க, உங்களோட டேரக்ட் டவுன்லைனில் ஒரு கிரவுண்ட் மெம்பர் வரும்பொழுது அது மூலமாக உங்களுக்கு ஒரு டைம் சேவர் கிடைக்கும். அதில் என்னென்ன டைம் சேவர் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம்ல. ஓகே, எப்படி நம்ம வந்து டைம் சேவர் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து முதல்ல மைவேத்ரி ஆப்பை திறந்துக்கணும். அதில் உங்களோட யூசர் நேமும் பேரும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. அதேமாரி எப்படின்னா, உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து டைம் சேவர் கிடைக்கும், முதல்ல நீங்கள் ஒரு கிரவுண்ட் மெம்பராக இருக்கணும். உங்கள் டேரக்டில் ஒரு கிரவுண்ட் மெம்பர் வந்தால் உங்களுக்கு டைம் சேவர் கிடைக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. எப்படிங்கிறத உள்ளே போகலாம். முதல்ல வந்து ஆப்பை உள்ளே போனால் சைடில் பார்த்தீங்கன்னா 3 கோடு இருக்கும். அந்த ரைட் சைடு காணல மேலே இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அது உள்ளே போனீங்கன்னா நீங்கள் லைனாக இருக்கும். டேஷ்போர்டு, டிஸ்கவுண்ட் ஆஃபர், வெப்லிங்க் இப்படி லைனாக இருக்கும். அதில் டைம் சேவர் அப்படிங்கிற செல்ஃப் டிக்ரேஷன் ஃபார்ம் கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், டைம் சேவர். அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோடனே அதுலேயும் பார்த்துக்குங்க, உங்களோட யூசர் நேமும் பேரும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த ஆப்பில் என்ன நம்பர் பதிவு பண்ணியிருக்கீங்களோ அந்த பதிவு பண்ண நம்பரை முதல்ல இங்கே என்ட்ரி பண்ணுங்கள். சரிங்களா? இதில் நான் என்னோடய நம்பரை நான் என்ட்ரி பண்ணுறேன். ஓகேவா? பார்த்துக்குங்க, என்னோடய நம்பர் பண்ணுறேன். பண்ணிவிட்டு பண்ணி முடித்தோடனே ஓடிபி சென்ட் ஆகுது. நம்ம ஓடிபிலாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி காட்டுது. அதாவது பார்த்திங்கன்னா, நான் ஆல்ரெடி ஏற்கனவே டைம் சேவில் இருக்கிறங்காட்டி எனக்கு இந்த மாதிரி காட்டுது. புதுசாக வர கிரவுண்ட் நம்பர்களுக்கு இந்த மாதிரி காட்டாது. அவங்களுக்கு என்ன காட்டும் அப்படின்னா, இன்னர் டேபிள் மட்டும் தான் காட்டும். கம்பெனி வந்து 9 மணிக்கு மேலே ஓப்பன் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் டைம் சேவர் எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். 8 ஸ்டார், 4 ஸ்டார், 2 ஸ்டார், இன்னர் டேபிள், அதே மாதிரி டைம் சேவர் நாட் ரிக்வெஸ்ட், இத்தனை ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 8 ஸ்டார்னால் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடோட காஸ்ட்டு 8 ரூபாலேருந்து 80 ரூபா வரைக்கும் வரும். இதோட வேலிடிட்டி வெறும் 3 மாதம் தான். இதுக்கப்புறம் நீங்கள் 150 கிலோமீட்டருக்குள்ளே சரௌண்டிங்கில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 90 நாளைக்குள்ளே ஒரு வாட்டியாவது மீட்டிங் அட்டன் பண்ணணும். மாதத்துக்கு மினிமம் 3 OM அது கொடுக்கணும். ஓகேவா? அதேமாதிரி 4 ஸ்டாருங்கிறது 4 ரூபாலேருந்து 40 ரூபா வரைக்கும் கிடைக்கும். இதோட வேலிடிட்டி வெறும் 6 மாதம். 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் அடுத்த கிரவுண்ட் நம்பர் கொடுக்கணும். அதேமாரி 150 கிலோமீட்டரில் நீங்களும் இருந்தாலும் 90 நாளைக்குள்ளே இங்கே நீங்கள் கலந்துக்கணும். அதேமாரி மாதத்துக்கு 2 OM கொடுக்கணும். 2 ஸ்டார் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வருஷத்தோட ஒரு வருஷம் வேலிடிட்டி. வருஷத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அடுத்த கிரவுண்ட் நம்பரை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதோட இது பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 1 OM கொடுக்கணும். நீங்களும் வழக்கம் போல் 150 கிலோமீட்டர் சரௌண்டிங் அப்படின்னா நீங்கள் வந்து மீட்டிங் 90 நாளுக்குள்ள அட்டன் பண்ணணும். இந்த மாதிரியான கண்டிஷன் இருக்குது. இதெல்லாம் எதுவுமே வேணாம் சார் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னர் டேபிள் இருக்குது. 1 ரூபாலேருந்து 10 ரூபா வரைக்கும் உங்களுக்கான காஸ்ட்டு ஆடு காஸ்ட்டு கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே நண்பா, எவ்வளோ நேரம் எப்படி வந்து டைம் சேவர் எடுக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துருந்தீங்க. தெளிவாக நானும் சொல்லி கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது அதில் முன்ன பின்ன டவுட் இருந்தால் நீங்கள் பொறுமையாக கூட அதை நீங்கள் வந்து ஓட்டி கூட பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸ்லோ பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்குங்க. இதுக்கு வந்து டைம் சேவர் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைவேத்ரி கம்பெனியில் டைம் சேவர் எதுக்கு வச்சுருக்காங்க விஷயம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நார்மலாக வந்து ஜென்ரலாக ஒரு கிரவுண்ட் மெம்பராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இன்னர் டேபிள் எடுத்து டைம் சேவரில் வந்து டைம் சேவர் இல்லாமல் கேப்சர் தட்டிருப்பீங்க. அப்படி கேப்சர் தட்டும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரம் அதிகமாக இருக்கும். 2 மணி நேரம் கண்டினியூவாக நேரம் போகும். அடுத்த ஒரு கீழே ஒரு கிரவுண்ட் வரும்போது இன்னும் அதிக நேரம் உங்களுக்கு டைம் எடுக்கும். அப்போ அதிக நேரம் டைம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களால் ஆடை மட்டும் தான் அதிகம் நீங்கள் பார்க்கணும்னு மற்றவங்களுக்கு பர்சனல் ஒர்க்கோ டீம் சர்வீஸோ எதுவும் கொடுக்க முடியாது. அப்போ ஆடோட காஸ்ட்டு வந்து அதிகப்படுத்தும் போது உங்களோட ஆட்ஸ் பார்க்குற டைமிங் குறையும். அப்படி குறையும் போது ஆட்ஸை நீங்கள் சீக்கிரம் குயிக்காக பார்த்துட்டு உங்கள் டீம் சர்வீஸ் கொடுக்கறதுக்கான ஒரு சப்போர்ட்டு கிடைக்கும். அதுக்காக தான் கம்பெனி டைம் சேவர், மைவேத்ரி கம்பெனி டைம் சேவர் வச்சுட்டாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு தெளிவாக எல்லோரும் புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மைவேத்ரி நண்பாங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க. ஓகேவா? அடுத்தடுத்த வீடியோ நம்ம பார்ப்போம். ஓகே நண்பா.